அன்னத்தை பண்ணுறோன்னா அதை இடது கையால் தொட்டு ஹோமம் பண்ணணும். நெய்யை பண்ணுறோம்னா இடது கையால் நெய்யை தொட்டுக்கணும். அதனால் தொட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த பாத்தியாலாம் பண்ணுவோம், ஒரு தர்பியை போட்டுடுவா கனெக்ஷனுக்கு மடியில் கீழே போட்டுடுவா. அது நெய் பார்த்ததோட டச்சிங்கில் இருக்கும், அது ஹோமம் பண்ணுவாள். நான் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணும்பொழுது கணபதி ஹோமம் பண்ணும்போது அவங்க கை நிறைய எடுப்பாள். சாதாரணமாக மிருகி முதிரை தான் சொல்லியிருக்கு. மிருகி முதிரைனா இந்த முதிரை, இந்த முதிரை அளவுக்கு என்ன உண்டோ அதுதான் எடுத்து ஹோமம் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுவா, கேரளாக்காரா ஒரு கை நிறைய இப்படி எடுப்பா, இங்கே எடுத்து இப்படி வச்சுட்டு ஹோமம் பண்ணுவா மகாகணபதிக்கு. நாமளுக்கு என்ன இப்படி கையெல்லாம் வச்சு முடி பண்ணுறேன். அவர்களுக்கு பாவம் ஜாஸ்தி. புள்ளியார் யானை யோனம், யானைக்கு கொடுக்க அந்த தும்பிக்கையை தூக்கிட்டு வாயில் ஊட்டுவான். அதனால் அவள் ஹோமம் பண்ணும்போது இந்த சம்பிரதாயத்தில் இடது பக்கம் வந்து தொட்டுக்கிறது இப்படிலாம் கிடையாது. அதனால் இப்போ அவள் இப்படி பண்ணிட்டு இப்படி போடுவாள். கேரளாவில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி கோபம் பண்ணுவாள். அப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அதை பிள்ளையார் வாங்கிக்கிறாரா இல்லையான்னு ஒரு நாஸ்திகன் ஒருத்தன் கேட்டான். உனக்கு பார்க்கணுமான்னு கேட்டார் அந்த நம்பூதிரி. பார்த்தா தேவையில்லைன்னா அப்படி ஒன்று பண்ணு, பார்க்குறதா இருந்தால் இந்த வலது கண்ணை பொத்திட்டு இடது கண்ணால் பாருன்னா. இன்னும் வலது கண்ணை பொத்திட்டு இப்படி இடது கண்ணால் பார்க்கும்பொழுது பிள்ளையாரே வாயில் வாங்கிக்கிறது தெரிஞ்சது. ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி இவனுக்கு இல்லை. அந்த ஜோதி ஸ்வரூபமான பகவானை பார்த்தா கண்ணு போயிடுச்சு. ஒரு கண் எந்த கண்ணால் பார்க்கணும் அந்த கண்ணு போயிடுச்சு. அவர் நம்பூதிரி ரொம்ப நல்லவராக இருந்ததுனால 2 கண்ணால் பார்க்காதேன்ட்டார். ஒரு கண்ணை பொத்திட்டு பாருன்னா, ஒரு கண்ணால் குழைச்சிக்கிட்டு போயிட்டு பார்க்கணுமா 2 கண்ணால் பாருன்னா 2 கண்ணும் போயிருக்கும் அவனுக்கு. அவர் கருணையினால என்ன பண்ணினார், அது மாதிரி வந்துட்டார். அப்போ விஷயம் என்னடான்னா, அந்த காலத்தில் தெரியும், நம்ம ஹோமம் பண்ணினாலோ கோவிலில் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினாலோ அந்த பெருமாள் வாங்கிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்த்து அவள் பண்ணுவா பூஜை. குளித்தலைன்னு நான் ஊரில் படித்தேன் வேதம். அந்த ஊரில் மாரியம்மன் கோயில் பூஜை பண்ணுறவர். மாரியம்மன் கோயில் பூஜை பண்ணுறவர் சாதாரண ஆள் தான், ஆனால் தேஜஸ்வியாக இருப்பார். அவரை பார்த்தாலே ராமநாத் தூத்துருவா. அந்த அளவுக்கு தேஜஸ்வியாக இருப்பார். டெய்லி காவேரி 2-3 கிலோமீட்டர் போகணும். 2-3 கிலோமீட்டர் காவேரி போய் 108 குடம் எத்தனையோ கணக்கு வச்சுட்டு கொண்டு வந்து அந்த மாரியம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுவார். அவர் நைவேத்தியம் பண்ணும்போது பார்த்துருக்கேன் நான் ஒரு தடவை. சுவாமி அந்த சுட சுட மாரியம்மனுக்கு நைவேத்தியம் சக்கரம் பொழுது நைவேத்தியம் பண்ணிட்டு இப்படி கண்ணை மூடி நிற்பார். அப்படி இருப்பார். அந்த அம்மன்ட்டு அப்படியே விழும் அந்த வேப்பலை. சுவாமி ஏற்றுட்டாலா இல்லையாங்கிறதுக்கு 2 நிமிஷம் அவர் நிற்பார். கண்ணை முடிந்து அந்த தானாக அந்த அம்மன்ட்டு விழுந்த பிறகு தான் அவர் நேரத்தை எடுத்துப்பார். நான் ஏற்றுட்டாச்சுன்னு அம்மன் உத்தரவு கொடுப்பார். அப்படி பேசுவார். அதனால் இங்கே ரிஷிகள் சொல்லிட்டார், அப்பா இந்த ஹவிச தேவர்கள் வாங்கிக்கிறேன்ட்டார். ஏன் ஹவிசு சுத்தமாக இல்லையானா, ராஜன் ஹவிஷி அருஷ்டானி சுத்தமாக தான் இருக்குது. ஸ்ரத்தையா ஆசாரிதானிதே, நாங்களும் நீயும் சத்தியாக தான் கொடுத்துருக்க. மந்திரத்தை தப்பாக சொன்னாலும் தேவர்கள் வாங்கிக்க மாட்டா. நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக தான் மந்திரத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்தாம்சி அயாத யாமானி, ஏன்னா டெய்லி பிரம்ம யஜ்யம்னு ஒன்று சொல்லணும். ஏன்னா நம்ம நம்ம வேதத்தை அடுத்த வாழ்க்கெல்லாம் ஹோமம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது அதனுடைய பவர் வீரியம் குறைஞ்சிடும். அதுக்கு டெய்லி பிரம்ம யஜ்யம் சொன்னால் தான் அது ரீஃப்ரெஷ் ஆகும். மந்திரத்தை அடுத்த வாழ்க்கையை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு அப்புறம் சக்தி குறைஞ்சிடும். அதனால் நாங்களும் அதை சொல்லிட்டு இருக்கோம். நீ சத்தையாக கொண்டு வந்து கொடுத்தாலும் பக்தி மடியோடு கொடுத்தாலும் மந்திரத்தை கரெக்டாக சொன்னாலும் சந்தியாதனம் பண்ணாமல் ஹோமம் பண்ணினா பகவான் வாங்கிக்க மாட்டார். பண்ணுறவா ஒழுங்காக அனுஷ்டானத்தோடு பண்ணணும். நாங்களும் மறுபடி தான் பண்ணுறோம். ஆனால் ஏன் தேவர்கள் வாங்கிக்கலன்னு தெரியலேன்னுட்டா. நீங்கள் யாகத்தில் சதசஸ்பதிகள்னு சொல்லியிருப்பா. அவளை பார்த்து கேட்டா இது என்ன ப்ராப்ளம். உடனே அவள் சொன்னால், உன்கிட்ட இப்போ ப்ராப்ளம் இல்லை, உன்னுடைய பழைய ஒரு தோஷத்தினால தான் தேவர்கள் வாங்கிக்கல. அஸ்தியேகம் பிரார்த்தனமகம். ஏண்டனா நீ புத்திரன் இல்லாதவன்.
புத்திரன் இல்லாதவன் ஹோமம் பண்ணினா தேவர்கள் வாங்கிக்க மாட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? குழந்தை பிறகுனா அதுக்கு நான் என்ன பண்ணுறது தான். ஏன் ஜென்மாந்திர பாவம் தான் குழந்தை பிறக்கலைங்கிறார். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு யாகத்தை பண்ணு, அப்புறம் வேறு அஸ்வத யாகம் பண்ணுன்னா. உடனே அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். தாஸ்தான் காமான் ஹரிகத்தியா யான் யான் காமயதே தினஹா. உனக்கு என்னென்ன ஆசைப்படுறாளோ அதை பகவான் கொடுப்பார். பகவான்கிட்ட கேள்வி, யஜ்ஞநாராயணன்ட்ட கேள்வி, குழந்தை வேணும்னு தருவார். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா பூதம் பாயசம் வந்து கொடுக்கறது. ஏதோ தசரதுக்கு தான் பூதம் பாயசம் கொடுத்ததுன்னா இல்லை, இவருக்கும் பூதம் பாயசம் வந்து கொடுத்தது. ஆனால் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பூதம் கொடுத்த பாயசத்தை கொடுத்து குடிச்சிட்டு பிறக்கிற குழந்தைலாம் ராமர் மாதிரி பிறப்பான்னு செய்ய வேண்டாம். அது ராமர் தானாக பிறந்தார். இந்த ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்தான், வேணன்னு பேர். வேணன்னா கேரளாவில் வேனல்பா, சூடு காலத்தை வேனல் காலம்பா. இந்த வேனல் மாதிரி இருந்தான், சூடு காலம் மாதிரி ஜனங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் இந்த வேனல். ஏன் இப்படி இந்த ராஜாவுக்கு இந்த அசத்தான பையன் பிறந்தான்னா, அவள் அம்மா சரியில்லையா, அவள் தாத்தா சரியில்லையா. இவன் என்ன பண்ணினானா, யமனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணான் அந்த ராஜா. என்ன தைரியம் பண்ணுறது? யமனுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தான். இந்த ராஜாவுக்கு யமனே மாமனார். சில பேருக்கு மாமனாரே யமனா இருக்கா. இந்த ராஜா என்ன பண்ணினார், இந்த இந்த பையன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறானா. ஏன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான்னா அதுக்கு காரணம் சொல்கிறார். அதை நான் சொல்கிறேன், இன்னைக்கு பாகவத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். அதை என்ன சொல்கிறார், மாதாமகம் அனுபவதா. நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும். மாதாமகத்தாவை என்ன பிறகுற குழந்தை அப்பா வழி தாத்தாவை கொண்டு பிறந்தாலும் பிறக்கும், அம்மா வழி தாத்தாவை கொண்டு பிறந்தாலும் பிறக்கும். எந்த குழந்தை கொண்டு வருதுன்னு தெரியாது. அப்பா அம்மா வழி தாத்தா என்ன பண்ணுவார், யமதர்மராஜா எல்லாரும் போட்டு அடிப்பாரா, அந்த குணம் இந்த பேரனுக்கு வந்துடுச்சு. போட்டு எல்லாரும் போட்டு அடிக்கிறோம். அடித்தா ஜனங்கள்லாம் சொன்னால், இப்போ நாங்கள் இருக்கணுமா அல்லது உங்களுக்கு பையன் வேணுமா? பையன் வேணும்னா நாங்கள் காட்டுக்கு போகிறோம், அல்லது நாங்கள் வேணும்னா பையனை காட்டுக்கு அனுப்புங்கோன்னா. இந்த ராஜா பார்த்தா, உங்களையும் காட்டுக்கு போக அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை, பையனை அனுப்புறதுக்கும் இஷ்டம் இல்லை, நான் காட்டுக்கு போகிறேன்னு இந்த ராஜா பாதிராத்துக்கு கிளம்பி காட்டுக்கு போயிட்டார். இந்த இடத்துல சொல்கிறார் மைத்ரேயர், கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியாது சுஜாம்பதாது. துஷ்டபுத்திரன் நல்ல பையன் பிறக்கிறத விட கெட்ட பையன் பிறக்கிறது நல்லதுங்கிறான். ஏன்னா அந்த கெட்ட பையன் போட்டு அப்பாவை அடித்தா இவன் அடியை வாங்கிறதுக்கு பேசாமல் இங்கே சத்தாத்தில் போய் உட்காந்துக்கலான்னு சில பேர் கிளம்பி வருவார். அதனால ஆத்திர பையன் மாட்டு கொண்டு கோச்சிப்பாலைன்னு பயந்துட்டாவது, இல்லை பையன் மாட்டு கொண்டு சரியாக சாப்பாடு போட மாட்டேங்கிறாலேன்றதுக்காக ஆகுது சத்தாத்துக்கு வருவார். அதனால இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படிங்கிறார். அப்புறம் இவன் வந்து தண்டோரா, இவனுடைய அப்பா காட்டுக்கு போனதுனால வேணனே ராஜாவாக வந்து தர்மங்கள்லாம் நிறுத்தினான். நயஷ்டவியம் ந தாத்தவியம் ந ஹோதவியம் வித்யாபதி இதிஞவாரய தர்மம் தேதி கோஷேன சர்வசா. யாரும் யாகம் ஹோமம்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்ல உடனே ரிஷிகள் சொன்னால், அப்படி தர்மத்தை நிறுத்தினா மழை பெய்யாதுப்பா, தர்மம்லாம் வரணும். உடனே ரிஷிகளை எடுத்து பேசினான், நான் தான் பிரத்யட்ச பகவான் இருக்கேன், நீங்கள் என்னை விட்டுட்டு வேற யாரையோ பகவான்னு சொல்கிறீங்களே, நீ தான் பகவானா? ஒரு மரியாதைக்கு சொல்லியிருக்கு பகவான், ராஜாவை பகவான் சொல்லியிருக்கீங்க. அதுக்குன்னு ராஜா நான் தான் பகவான் சொல்லிக்க கூடாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹும்னு சொன்னால் நிஜகுரு ஹும்ருதே வேணும், அவனை பதம் பண்ணினாங்கார்கள். ஆனால் இந்த இடத்துல சுகர் சொல்றார், ஹதம் அச்சுத நிந்தையா. ஏற்கனவே பகவான் நிந்த பண்ணதுனாலே அவனுக்கு பாதி உயிர் போயிடுச்சு. இப்போ ரிஷிகள் ஹுங்காரம் பண்ணோடனே உயிர் போய் கீழே விழுதுட்டான். திருப்பி ராஜா எழுதினவுடனே திருடர்கள்லாம் கிளம்பி வந்துவிட்டார்கள். திருடர்கள்லாம் வந்த உடனே இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிஷிகள் வந்து அந்த வேடனுடைய சரீரத்திலேருந்து அவனுடைய பாவத்திலேருந்து ஒரு சிருஷ்டியை பண்ணினார்கள். குட்ட கையும் குட்ட காலமாக அவனுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டான். இவனை பார்த்தாலே இவன் சரியாக வரமாட்டான்னு கொடுக்குது. நீ ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலே போரும் பாருண்டா. சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு ஹெல்ப்பு. சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காரியத்தை ஏடா விட பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நீ பிசாமல் இருந்துட்டான். அது இந்த ஆவணியாவட்டத்தில் சில மாமாவுக்கு பூனை சரியாக எடுக்க தெரியாது. நீ மாற்றி சிக்கல் ஆகிடும். நீ பக்கத்தில் இருக்கிற மாமா சொல்கிற நான் சரி பண்ணி தரேன், நீ வாங்கி அவங்க மறுபடியும் 4 சுற்றி ஜாஸ்தி சிக்காக்கி கொடுத்துடுவாங்க. அதுக்கு இன்னொரு முறை. அதனால் இந்த மாதிரி இவன் ஹெல்ப் பண்ணால் சரியாக
சரியாக வராதுன்னு நீ காட்டுக்கு போப்பான்னுட்டா மறுபடியும் வேறனுடைய புண்ணியத்திலேருந்து ஒரு சிருஷ்டி பண்ணினார்கள். அவதான் பகவான் அவதாரம் வந்தான். அததஸ்ய புனர்விப்ரைஹி அபுத்ரஸ்ய மகீபதேஹி பாஹுப்யாம் மத்யமானாப்யாம் மிதுனம் சமவர்த்தியத. பகவான் தம்பதியாக அவதாரம் பண்றான். தம்பதியாக என்னன்னா ராஜாவாக இருக்கணும்னா கல்யாணம் ஆனாதான் ராஜாவாக இருக்கலாம். அதனால தம்பதியாகவே அவதாரம் பண்ணினார். இந்த பிருத்துவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அந்த காலத்தில் ராஜசபையில் சூதன், மாகதன், வந்தின் 3 பேர் இருப்பார். சூதான்னா புராணம் சொல்கிறவர்களுக்கு சூதான் இருக்கு. சூதாக பௌராணிகா பொருட்டாக. மாகதர்கள் சேர்ந்திருப்பா. அவன் அந்த ராஜாவோட வம்சத்தை சொல்லுவாள். மாகதா வம்ச சம்சகாக. வந்திகள் சிறு அவெல்லாம் பிரஸ்தாவ சதசோக்தையா வந்தினஸ்து அமலப்பிரஜான்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பண்ணுவார். அவெல்லாம் இந்த புதுவை பாட வரும்பொழுது புது சொன்னார். நாக்குனால நாராயணனா பாடணுமே தவிர ஒரு நரனை பாடக்கூடாது. நான் எப்படி ராஜாவாக இருக்க போதே தெரியாது. அப்படி தெரியாமனா ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. இல்லை நாங்களாம் பாடலை ரிஷிகள் சொன்னான். ரிஷிகள் சொன்னால் நான் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கிறேன்னா அந்த புது ராஜ்யத்தில் சாப்பாடு கிடைக்கல ஜனங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா பூமி தேவி பண்ணுற மிஸ்டேக். ஏன்னா பூமியில் போட்டால் முளைச்சி வரணுமோனோ தானியம் அது பூமியிலேயே உழுந்து போகுது. பூமி தேவியை தண்டிக்கிறேன்னு கிளம்பினா உடனே பூமி தேவி என்ன பண்ணினால் பசுபத்திரத்துன்னு ஓடுறார். பின்னாடி அவர் வரார். வசுதேத்மாம் வரிஷ்யாமி மச்சாசன பராமுகி உன்னை வதம் பண்ண போறேன்னு என்று சொல்ல பூமி தேவி சொன்னால் நான் தான் தண்ணிக்கு நடுவில் ஜனங்களை காப்பாற்றுறேன். என்னை வதம் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஜனங்களை பூமியில் வச்சு காப்பாற்றுவேன், ஜனங்களை எப்படி காப்பாற்றுவேன்னு கேட்குறான். நான் இல்லையா அவள் தான் புது சொன்னார். ஆத்மயோக பலேனே மாதாரேஷ்யாம் யகம் பிரஜாக. என்னுடைய யோக பலத்தினால தாங்குவேன் என்று சொல்ல அவள் தான் தெரிஞ்சுது பூமி தேவிக்கு இது சாட்சாத் பகவான் தான். உடனே பூமி தேவி அழகா புது பகவானை ஸ்தோத்திரம் பண்றால். ஸ்தோத்திரம் பண்ண எந்த பகவான் என்னை வராக ரூபத்தில் என்னை உத்தாரணம் பண்ணினாரோ அதே பகவானே என்னை அடிக்க வந்தால் நான் யாருக்கிட்ட போவேன். சின்ன குழந்தைய அம்மா அடிப்பேன். அந்த குழந்தை எங்கே போகும்? அம்மான்னு திருப்பி அம்மா காலையை போய் கட்டிக்கும். அது மாதிரி உபஸ்திதா அந்யம் சரணம் கம் ஆசிரியே. நான் யாரை சரணடைவேன் என்று ஸ்தோத்திரம் பண்ணேன். இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடு என்று சொல்ல அதுக்கு பூமி தேவி சொன்னால் அப்பா சொன்ன பேச்சை பசங்கள் கேட்கலன்னா அம்மா சாப்பாடை போட மாட்டா. அது மாதிரி தான் நான் போடாமல் இருந்தேன். இப்போ அவெல்லாம் உங்கள் அப்பா காலத்தில் யாரும் தர்மம் பண்ணலை. அதனால யஜ்ஞார்த்தே கிரசம் அந்த யஜ்ஞத்துக்கு மறுபடியும் வேணுமேனு நான் அந்த சாப்பாடெல்லாம் முழுங்கி வச்சுருந்தேன் ஓஷதியை. இப்போ நல்ல காரியம் பண்ணுறதுனால திருப்பி தரேன் என்று சொல்லி யார் யார் என்னென்ன வேணுமோ அவாவா கண்ணுக்குட்டியும் பாத்திரத்தையும் எடுத்துன்னு வாங்கோன்னா அவாவா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் ஒவ்வொரு பாத்திரமாக வந்தால் அவாவாளுக்கு என்ன வேணுமோ பூமி கேட்டு கறந்துண்டார்கள் என்று இதில் அழகாக சொல்கிறார். அதில் ஒரு அத்தியாயம் 18ஆம் அத்தியாயம் முழுக்க அவெல்லாம் வராலாம். முதல்ல ரிஷயோ துகுதேவி இந்து ஏஸ்வத சத்தமா வத்சம் ப்ரகஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி. ரிஷிகள்லாம் ப்ரகஸ்பதியை வத்சமாக கண்ணுக்குட்டியாக வச்சிருந்து சந்தோமயம் வேதமாகிய பாலை அவர்கள் கலந்தார்கள். அது மாதிரி கிருத்வாவத்சம் சுரகணா இந்திரம் சோமம் அபூதுகன்னு. கிருத்வாவத்சம் சுரகணாக அது மாதிரி தேவர்களாம் இந்திரனை வத்சமாக கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு இரண்மயமான பாத்திரத்தை வீரியம் ஓஜஸ் இதெல்லாம் பலமாக. அசுரர்கள்லாம் பிரகலாதனை கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு அவளுக்கு அயப்பாத்திரை அசுராளுக்கு குடிக்கிறதுக்கு வேற என்ன குடிப்பேன், நம்ம குடிக்கிறத குடிக்க மாட்டா அசுரா. நம்மலாம் சாய் குடிக்க போனால் யானைப்பாகலாம் வேறு சாய் குடிக்க போவாள். அது மாதிரி இவெல்லாம் அயப்பாத்திரே சுராசபம் இரும்பு பாத்திரத்தில் வேறு மயக்கிற வஸ்துவை குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி அவாவா கந்தர்வர்கள்லாம் பத்மமயமான பாத்திரத்தில் தாமர பாத்திரத்தில் விஸ்வாவசுங்கிற முக்கியமான கந்தர்வனை கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு காந்தர்வம் நல்ல சங்கீதத்தை கறந்துட்டார்கள். இப்படி எல்லாருமே பூமியிலேருந்து ஏற்றுண்டார்கள்னு பெரிய விஷயத்தை சொல்கிறார். அதன் பிறகு அங்கங்கே இருக்கிற மலையை உடைச்சி கொஞ்சம் ஓரளவு பூமி சமமாக வச்சு ஜனங்களுக்கு தங்கறதுக்கு சௌகரியம் பண்ணினான். அந்த காலத்தில் கூட்டமாக காட்டில் எல்லாம் தங்கிட்டு இருந்தான்.
இது மாதிரி நகரம், உபநகரம், கிராமம், இந்த பஞ்சாயத்தில் அப்படி இருக்கே ஒரு முறை, அது மாதிரி முன்னாடி கிடையாது. இந்த பிருது தான் பிராக் பிருதோரிக நெய்வேஷா புற கிராமாதி கல்பனா யதாசுகம் வசந்தி ஸ்ம தத்திர தத்திர அகதோபயாக. ஜனங்களுக்கு தங்கறதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுத்தார். அதன் பிறகு பிருது மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணுறார். 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். 100வது பண்ணும்பொழுது இந்திரன் குதிரையை தூக்கிட்டு போகிறான். உடனே பிருதுவனுடைய பையன் யுத்தத்துக்கு போகும்பொழுது ஒரு சன்னியாசி ரூபத்தை காமிச்சான். சன்னியாசியாக இருக்காருன்னு விட்டுட்டான். திருப்பி ஆக ஆரம்பித்தா மறுபடியும் வந்து இந்திரன் தூக்கிட்டு போகிறான். இப்போ ஒரு வெள்ளை கலர் அம்மன சன்னியாசி ரூபத்தை காட்டுறான். இப்படிலாம் அவன் எந்தெந்த ரூபத்தை காட்டினானோ அதுலேருந்து தான் இந்த புத்த மதமும் ஜெயின மதம்லாம் உண்டானது என்று சொல்கிறார். கடைசியில் பிருத்துவே சண்டைக்கு போகும்பொழுது அங்கேருந்து அத்ரி மகரிஷி சொன்னார், நீ இங்கே யாகம் பண்ணும்பொழுது நீ யுத்தத்துக்கு போகக்கூடாது. இந்திரனை தானே இடைஞ்சல் பண்ணுறான், நாங்களே இந்திரனை வதம் பண்ணிடுறோம்னு. இந்த ரிஷிகளுக்கு எவ்வளோ சக்தி பாருங்கோ. இந்திரா யஸ்வாஹான்னு இந்திரனுக்கு ஹோமம் பண்ணாலும் பண்ணுவா, இந்திரம் ஸ்வாஹான்னு இந்திரனையே ஹோமம் பண்ணி சமாப்தி பண்ணிடுவோன்னு. இந்திரனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யாகம் ஆரம்பித்த உடனே இந்திரன் பயந்து போய் பிரம்மா கிட்ட சொல்ல, உடனே பிரம்மா அங்கேருந்து பிருதுவை பார்த்து சொன்னால், நீ யாகத்தை நிறுத்திக்கோப்பா, எதுக்கு யாகம் பண்ணுற? இந்திர பதவி உனக்கு அவசியம் இல்லையே. இந்திரனுக்கு என்ன கவலைன்னா 100 பண்ணிட்டானா அடுத்த இந்திர பதவி நம்மளை முடிஞ்சு தள்ளிடுவானோ பயம். நீ பகவானுக்கான யாகம் பண்ண. நீ எப்போ பாகவதனா இருக்கையோ யாகத்தை நிறுத்திக்கோ. தருகி ஏகோண சதக்கிரது. சதக்கிரதுனா 100 யாகம் பண்ணினவன் அர்த்தம். நீ ஏகோண சதக்கிரது, ஏக ஊன ஒன்று குறைஞ்ச சதக்கிரதுவாக இருந்துக்கோ. ஏன்னா எப்போதுமே ஒருத்தருடைய பேருக்கு பின்னாடி BA MA இப்படிலாம் எழுதிப்பாடு. அந்த எவ்வளோ எழுத்து பின்னாடி எழுதுகிறாலும் அந்த அளவுக்கு பெருமை ஜாஸ்தி. சதக்கிரதுங்கிறது 4 எழுத்து தான் இருக்குது. ஏகோண சதக்கிரது எக்ஸ்ட்ரா 3 எழுத்து இருக்குது. நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லி சொன்ன உடனே நிறுத்தி விட்டான் யாகத்தை. யாகத்தை நிறுத்தின உடனேயே இவனுடைய நல்ல குணத்தை பார்த்து பெருமாள் பிரத்யட்சமானார். அந்த பெருமாளை பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த பெருமாளே சொல்கிறார் பிருத்துவை பார்த்து, வரஞ்சமத்தஞ்சனமான வேந்திரா விரணீஸ்வதேகம் குணசீலயந்திரிதா நாகம் அகீலை சுலபஸ்தபோபிஹி யோகேனவாயத் சமசித்தவர்த்தி. அப்பா, நான் யாருக்கும் வரமாட்டேன். யாகம் பண்ணினாலோ யோகம் பண்ணினாலோ அதுக்கு பலனை கொடுப்பேன் தவிர பெருமாள் எதுக்கும் வரமாட்டான். இப்போ ஏன் வந்தேன்னா குணசீல எந்திரிதா, உன் நல்ல குணம். பெரியவா சொன்னால் சரின்னு ஓகே சொல்கிறேன், அதுவே நல்ல குணம். ஆனால் முடியாது அப்படிலாம் சொல்லாமல் பெரியவா எதை சொன்னாலும் சரியே சொல்லணும். அப்புறம் முடியறதோ முடியாது, செய்யறது செய்யாது உன் கஷ்டம். முதல்ல வார்த்தையினாலே சரி சொல்லக்கூடாதோ, அது கூட இப்போ யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி இல்லாமல் ஓகேன்னு முதல்ல சொல்லணும். அப்புறம் எனக்கு முடியுமா தெரியலேன்னு அப்புறம் வேணால் பேசலாமே தவிர எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஓகே அப்படின்னா ஓகேன்னு வெறும்னா சொல்லலை, அதை செய்யவும் செய்யலாம். அதனால் உன் நல்ல குணத்துக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேட்க உடனே பிருது சொன்னான், நகாமயே நாத ததப்யகம் குஜித் நயத்ர யுஷ்மான் யுஷ்மச்சரணாம்புஜாசவா மகத்தமாந்தர ஹிருதயான் முகச்சுதோ விதத்ஸ்வ கண்ணாயுதமேஷமேவரஹா. 20வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம். அழகான பிரார்த்தனை. எனக்கு 10,000 காது கொடுங்கோங்கிறான். 10,000 காதுவா? எதுக்கு 10,000 காது? ஒரு 1000 ஒரு 100 கை இருந்தால் யூஸ் ஆகும். இங்கே 100 பேர் இருக்கா வச்சுக்கோ, தனித்தனியாக அலைய வேண்டாம். ஒரு 100 கையில் 100 பேருக்கு சாய் கொண்டு வந்து இந்தாங்க கூட இப்படி எல்லாருக்குமா கொடுத்து விடலாம். 100 கை இருந்தால் யூஸ் ஆகும். இந்த 100,000 காதை வச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, இந்த காது எது கிடாச்சுன்னா நிறைய சத்சங்கம் நடக்குது. அங்கே ஒரு சத்சங்கம், இங்கே ஒரு சத்சங்கம், எங்கே போகிறதுனே தெரியல. இப்போ யூடியூப்பை பார்த்தாலே ஒரே ரீதியாக லைவாக ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. இதை கேட்குறதா அதை கேட்குறதா தெரியல. அப்போனா ஒரு நாளைக்கு ஒரு 10,000 காது இருக்குதுன்னா 2 காது இந்த யூடியூப்பில் இவா சொல்கிறத கேட்குறதுக்கும் அதை சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு, இப்படி எனக்கு ஒரு 10,000 காது இருந்தால் தேவை. 10,000 காதுனா என்ன அர்த்தம்னா நிறைய பேரோட சேர்ந்து சத்சங்கம். ஒண்டியாக சத்சங்கம் அது அந்த வடக்காஞ்சேரிங்கிற இடத்துல பூமானந்த சுவாமிகள்னு அங்கேயும் சத்திரம் இது மாதிரி நடந்துருக்கு. அவர் சொல்லுவார், நாளைக்கு கதைக்கு வரவாலாம் 4 காது கடன் வாங்கிட்டு வாங்குவோங்க. காது எப்படி கடன் கிடைக்கும்னா அப்படின்னா எடுத்தோம்னா 4 காதுனா 2 பேரை கூட அழைச்சின்னு வரணும்னு அர்த்தம். 2 பேரை கூட அழைச்சின்னு வாங்கும். அது மாதிரி எல்லாரோட சேர்ந்து சத்சங்கத்தை அனுபவிக்கணும். அப்புறம் எனக்கு உங்களுக்கு பாத சேவை பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்கிறான்.
अथा भजित्वा अखिलपुरुषोत्तमं गुणालयं பத்மகரேவ லாலசா பத்மகரேவ லாலசா. அந்த மகாலட்சுமி எப்படி அவங்க உன் காலை பிடிக்கிறாளோ அது மாதிரி எனக்கும் பாத சேவை பண்ணணும். பகவான் சொன்னார் அது மகாலட்சுமி கொடுக்க மாட்டா. ஏன்னா மகாலட்சுமிக்கு நான் ஏற்கனவே மார்பலை தான் ஸ்தானம் கொடுத்தார். நீங்கள் இருந்து போன கல்யாணம் ஆனவுடனே துளசி வந்தால் துளசி தேவியை பாதத்தில் போட்டுட்டார். ஆனால் பாகவதால் எல்லாமே சரணோ சரணம் பிரபத்தியே சரணோ சரணம் பிரபத்தியே காலை பிடிக்கிறான். இன்னே மகாலட்சுமிக்கு தோணுது உள்ள காலில் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும் போல இருக்குது, பவர் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது. எப்போவுமே குருவை விட குரு பாதத்துக்கு பெருமை, குரு பாதுகைக்கு பெருமை. அதனால் மகாலட்சுமி என்ன பண்ணுன்னா துளசியை பார்த்து நீ மாலையாக மேலே வந்துக்கோ நான் காலுக்கு போய்க்கிறேன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி இந்த துளசியை மாலையாக வர சொல்லிட்டு மார்பில் இருந்த மகாலட்சுமி காலுக்கு வந்துட்டா காலை பிடிச்சிட்டே இருக்கா. ஆனால் மகாலட்சுமி விடமாட்டா. இன்னைக்கு பிருத்து சொன்னான் 2 கால் இருக்கணும், ஒரு காலை நான் பிடிக்கிறேன், ஒரு கால் மகாலட்சுமி பிடிச்சிக்கட்டும், அல்லது ஆளுக்கு 1 hour மாற்றி பிடிக்கிறோம். இல்லை மகாலட்சுமி சண்டைக்கு வருவா, பரவாயில்ல மகாலட்சுமிக்கு எவ்வளோ சண்டை போட்டாலும் பரவாயில்ல. அப்பியாவயோர் ஏகபதி ஸ்பிருதோ கலிஹி நஸ்யாக்கிருதத்வ சரணைகதானயோ. எங்கள் 2 பேருக்குமே உங்கள் சரணம் தான் கதியாக இருக்கிறதுனால நாங்கள் சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இல்லை சண்டை வந்துடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு பெருமாளே கேட்குறாரு. மகாலட்சுமியோட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பாத சேவை தான் வேணும். ஏன்னா ஒருவேளை மகாலட்சுமி பாகவதாரோட சண்டை போட மாட்டா, அப்படி வேலை போட்டான்னா கூட பகவான் என்ன பண்ணுவாராம், பாகவதாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாராம். முக்கால்வாசி நம்மளாம் ஆதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இவர் என்னன்னா மகாலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாராம். நல்ல ஒரு பக்தர் பாடினார், ராததன் பிரேமத்தோடானோ கிருஷ்ணா ஞான் பாடும் கீதத்தோடானோ பரயோ நினக்கேத்தம் இஷ்டம் பட்சே பகல் போலே உத்தரம் ஸ்பஷ்டம். இந்த பாடினவர் யேசுதாஸ் பாடினார். அவர் யேசுதாஸ் இல்லை, கிருஷ்ணதாசன் அப்படி வச்சுருக்காங்க. அவ்வளோ கிருஷ்ண குருவாயூரப்பட பாட்டு. அவருக்குன்னு யாரோ ஒருத்தர் பாட்டு எழுதி கொடுத்துருக்கார். அந்த பாட்டு எழுதினவருடைய ஒரு தைரியத்தை யோசித்தேன். ராதையோட பிரேமையில் உனக்கு இஷ்டமா, நான் பாடுற பாட்டில் இஷ்டமானு கிருஷ்ணனை பார்த்து கேட்குறார். ராததன் பிரேமத்தோடானோ கிருஷ்ணா ஞான் பாடும் கீதத்தோடானோ. இது மாதிரி கேள்வி வந்தால் கிருஷ்ணனை மாதிரி சமாளிக்கணும். கிருஷ்ணன் சொன்னால் எனக்கு 2மே இஷ்டம்தான், நீ பாடுற பாட்டும் ரொம்ப இஷ்டம், ராதையோட பிரேமையும் இஷ்டம். ஆனால் இவர் விடுறதா இல்லை இந்த பக்தன். பரையோ நினக்கேற்றம் இஷ்டம், ஏற்றமும் இஷ்டம், ரொம்ப இஷ்டம். யாரோடனா கிருஷ்ணன் கெட்டிக்காரன், எனக்கு 2மே ரொம்ப இஷ்டம்தான். அப்படி சொல்லக்கூடாது. பகல் போலே உத்தரம் ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டமாக சொல்லுன்னு அழகான ஒரு பாட்டு. சங்குமில்லா குழலுமில்லா, எனக்கு எதுவும் இல்லாமல் என்னுடைய ஹிருதயத்திலேருந்து நான் பாடுறேன் அப்படின்னு அழகான ஒரு பாட்டு. அது மாதிரி இங்கே மகாலட்சுமியோட போட்டி போடுற மாதிரி அவர் ராதையோட போட்டி போடுறார். அவர் பாட்டு பாடுறார். உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, அப்போ தான் பகவானை பார்த்து கொடுத்து சொல்கிறான், என்ன வேணும்னு என்னை பார்த்து கேட்காத, எனக்கு என்ன வேணும்னு தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தைகிட்ட போய் என்ன வேணும் கேட்டால் அது மூக்கு ஒழிக்கிட்டு ஜலதோஷமாக இருக்கும், ஐஸ்கிரீம் வேணும், ஏற்கனவே மூக்கு ஒழிக்கிட்டு இருக்குது, ஒரு அதுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குற மாதிரி எனக்கு என்ன வேணும் எனக்கே தெரியாது. எனக்கு எது நல்லதோ, எப்படி ஒரு பையனுக்கு அப்பா பார்த்து நல்லதை பண்ணுவாரோ, யதாச்சரே பாலஹீதம் பிதாஸ்வயம் ததா துவமேவர்ஹசி நஸ்ஸமீகிதும். அழகான பிரார்த்தனை. நான் பாகவதத்தில் நிறைய பிரார்த்தனை இருக்குது. பெரிய பிரார்த்தனைலாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எதை கேட்கணும் கேட்கக்கூடாது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த 2 வரியை தெரிஞ்சுட்டா போதும். இந்த 20வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் கடைசி 2 வரி, யதாச்சரே பாலஹீதம் பிதாஸ்வயம் ததா துவமேவர்ஹசி நஸ்ஸமீகிதும். எப்படி அப்பா குழந்தைக்கு நல்லதை பண்ணுறாரோ அது மாதிரி எனக்கு எது நல்லதோ அதை நீயே பண்ணு என்று புரிது சொன்ன பிறகு தான் இப்போ பகவான் சொல்கிறான், மயி பக்தி ரஸ்துதே, உனக்கு பக்தி வரட்டும். இல்லைன்னா பக்தியை கொடுக்கவே மாட்டானான். பகவான் பக்தியை ரொம்ப ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கேரளா நம்பூதிரிலாம் சொல்லுவாங்க, குருவாயூரப்பன் ஆயுள் ஆரோக்கியம் எது வேணாலும் அள்ளி கொடுப்பானான்.
எதை கேட்டாலும் வாரி கோரி கொடுப்பான் அப்படிம்பாங்க. ஏன்னா அனப்பியர்த்தினாபி அர்த்தான் காமம். அப்படி எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்குற குருவாயூரப்பன் இந்த பக்தியை மாத்திரம் கொடுக்க மாட்டானான். இந்த பக்தி கொடுக்குறதுல குருவாயூரப்பன் ரொம்ப பிசிக்கன் அப்படின்பா. அவன் ரொம்ப கஞ்சூஸாக இருப்பானான். பக்தி வேணும்னு கேட்டால் சில குழந்தைகள் பெரிய அப்பளம் வச்சுட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் அப்பளம் தான்னு கேட்டேன்னா அந்த ஓரமாக இப்போன்னு உடச்சிக்கிட்டான் அப்படின்னு. அது மாதிரி குருவாயூரப்பன் இந்த பக்தி பப்படத்தை கொடுக்கவே மாட்டான், அது இக்குன்னு தான் கொடுப்பானான். நம்பூதிரிகள் அழகாக சொல்லுவாள், அந்த பக்தி ஆகிய தாக்கோலை எங்கே வச்சுருக்கான அந்த கோமணம் கட்டியிருக்கான சேர்த்து போகணும், அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கானா. அதனால் அந்த பக்தியை கொடுக்கவே மாட்டான். அதனால் பகவான்கிட்ட கேட்கும்பொழுது பக்தியை தன்னாலும் பக்தியே தன்னாலும் பக்தி ஒழி சொன்னும் வேண்டே வேண்டாம். அழகான ஒரு பிரார்த்தனை. பக்தியை கொடுக்கணும்னு, பக்தி வேணும்னு கேட்கணும்னு சொல்கிறார். ஆனால் இங்கே பிருத்துக்கிட்ட பகவான் சொல்கிறார், தமாக ராஜன் மயி பக்தி ரஸ்துதே. 2 பேர்கிட்ட தான் அப்படி அனுகிரகம் பண்ணுறார். இந்த பிருத்துவுக்கு ஒரு அனுகிரகம், பின்னாடி முஜுகுந்தன் ஸ்தோத்திரம் பண்ணுறான், அந்த முஜுகுந்தனுக்கும் உனக்கு பக்தி வரட்டும்னு அனுகிரகம் பண்ணுறார். அதன் பிறகு சத்சங்கம். பக்தி வரணும்னா உடனே பக்தி வருமானு அது சாமானான இந்த வச்சுக்கோன்னு கொடுக்குற மாதிரி. பக்தி வரணும்னா அது சாமான் மாதிரி வராது, சத்சங்கத்தில் வந்தால் பக்தி வரும். அதனால் அடுத்த அத்தியாயத்தில் பிருத்துவனுடைய யாகசாலைக்கு சனகாதிகள் வரான்னு வர்ணிக்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் பிருத்துவே ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அப்போ உபதேசம் பண்ணும்பொழுது சனகாதிகள் வரார்கள். சனகாதிகளை பார்த்த உடனே எழுதிட்டு அவர்களுக்கு பாத பூஜை பண்ணுறான். இங்கே பிருத்துவனுடைய உபதேசமும் ரொம்ப அழகான உபதேசம். அஸ்தேவராஜன் பகதோ மதுத்விஷ அவள் இங்கே இடத்துல உபதேசம் பண்ணுறான் பிருது. அவள் அப்பா நாஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே பிருது என்ன சொல்கிறான்னா, அஸ்தி யஜ்ஞபதிர்நாம. யஜ்ஞபதின்னு ஒருத்தர், தர்மங்களுக்கு பலனை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார்ப்பா, பகவான் ஒருத்தர் இருக்கார். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு கர்ம பலன் கிடைக்காது, கர்ம பலனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கா. சில பேர் கேட்பான், கர்மா தானே பலன் கொடுக்க போகிறது, கர்ம பலனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பான். கர்மா ஜடங்கிறதுனால தானே போகாது. ஒருத்தர் தேங்காயை குளித்து வச்சார் வச்சுங்கோ, தேங்காயிலேருந்து தென்னை மரம் வரும். இது தென்னை மரம் தாண்டால் தேங்காய் தானாக தானே வருது, யாராவது பலனை கொடுக்குறாளான்னு. அது மாதிரி கர்மா அப்படின்னா தானாக பலன் வரப்போகுது. அதுக்கு ஆதிசங்கரர் கேட்குறார், அந்த தேங்காய்க்கு தெரியாது இந்தாத்து மாமா தான் குளிச்சு வச்சார்னு தெரியாது, அடுத்தாத்து மாமா பறிச்சுட்டு போனால் அவரோட சேர்த்து போயிடும். அதனால் யார் தேங்காய் வச்சாலோ அவன் கூட போகணுன்னு தேங்காய்க்கு தெரியாது. கர்மா யார் பண்ணினானோ அவனுக்கு தான் பலன் கொடுக்கணும்னு தேங்காய்க்கு தெரியாது. அதனால் கர்ம பலனை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தெரியும் இவன் தான் நல்லது பண்ணியிருக்கான், இவன் இன்னது பண்ணியிருக்கான்னு. கர்ம பல தாத்தாவாக ஒருத்தர் இருக்கான். இல்லாட்டப்பா நம்ம இஷ்டத்துக்கு பிறக்க முடியுமோ? நம்ம இஷ்டத்துக்கு பிறக்கிறதா இருந்தால் சௌகரியம். நம்மளே நல்ல டாட்டா பில்லா அம்பானி வீட்லையாக பிறந்துக்கலாம், நல்ல சேஃபாக கலரில் பிறந்துக்கலாம். என்ன கலரில் பிறக்கணும், எந்த அம்மா அப்பாட்ட பிறக்கணும் நமக்கு தீர்மானம் பண்ண முடியாது. அப்படி பண்ணினா ரொம்ப சௌகரியம். நமக்கு ஏதோ இருக்கிற கலரில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி இருக்காவே அவன் ஆத்து மாமியே கருப்பாக தான் இருப்பானா, எனக்கு தெரியாது கேள்வி. அப்போ என்னடா விஷயம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே பிறக்கணும், நல்ல அம்மா அப்பாவாக பிறக்கணும், நம்ம அவாவா கர்மாவுக்கு இந்த மாதிரி பகவான் பிறக்க வைக்கிறான். கர்ம பல தாத்தாவாக ஒருத்தர் இருக்கார், அவரை பக்தி பண்ணுங்கோ. ஏன்னா ஒரு ராஜாங்கிறவன் ஜனங்களுக்கு இந்த ரோடு போட்டு கொடுக்கறது, அப்புறம் கரண்ட்டு கொடுக்கறது, வாட்டரை கொடுக்கறது, இதெல்லாம் மாத்திரம் பண்ணினா போகாது. ஒரு ராஜாவாக இருக்கிறவன் ஜனங்களுக்கு சௌக்கியத்துக்கு தானே இதெல்லாம் பண்ணுறான். அதனால் மாத்திரம் யாரும் திருப்தியாகவே இல்லை. திருப்தி சத்சங்கத்தில் தான் வரும். அதனால் ராஜாவாக இருக்கிறவா அவள் கவர்மெண்ட் மூலமாக சத்சங்கம்லாம் நடத்தணும் என்கிறத இங்கே பிருது மகாராஜா சொல்கிறார். இப்போ நம்மளாம் ஏதோ பண்ணிருக்கோம் நம்மளாம் சேர்ந்து, அப்படி இல்லாமல் கவர்மெண்ட்டே சத்சங்கம் நடத்தணுங்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். அதுக்கு நல்ல கவர்மெண்ட்டு வந்தால் தான் சரியாகும். தாமரை மாதிரி கவர்மெண்ட் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ ஓரளவாவது சத்சங்கம் கோவில்லாம் சரியாகும். விஷயம் அதுக்கு தான். அப்புறம் அந்த பிருத்துவனுடைய யாகசாலைக்கு சனகாதிகள் வரா. பஜனை 12. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம்
मम श्रीकृष्ण शरणं श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं मम. அந்த சனகாதிகளை பார்த்தோன்னே எழுந்து பாத பூஜை பண்ணுறான். அவர்களை பார்த்து ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், அஸ்தேவ ராஜன், உனக்கு பக்தி பகவான் இருக்கே அதுதான் வேணும். சத் சங்கத்தில் மாத்திரம் இருந்தால் போகாது, துஷ்ட சங்கத்துக்கு போகாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றெல்லாம் உபதேசம் பண்ணினார்கள். இந்த புது சரித்திரத்தை யார் கேட்குறாலோ அவளுக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும் என்று பல சொல்லி புது சரித்திரத்தை முடித்தார். அந்த புதுவனுடைய பரம்பரையில் பிராச்சீன பர்கீஸ்னு ஒரு மகாராஜா, அவருக்கு சதத்ருதி என்கிற பத்னியினிடத்தில் 10 குழந்தைகள் பிறந்தார்கள். 10 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, துல்லிய நாம பிரதாக. ஆனால் 10 பேருக்கும் ஒரே பேரை வச்சான். பிரச்சேதஸ் 1, பிரச்சேதஸ் 2, பிரச்சேதஸ் 3ன்னு இப்படி 10 பேருக்கும் ஒரே பேர். அதனால் இந்த பிரச்சேதசுகள் துல்லிய நாம பிரதாக. இந்த 10 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போட்டாலே 9 குழந்தைக்கு வேறு நம்பிடுமா. ஒரு குழந்தைய தூங்க வச்சாலே 9 குழந்தையும் என்ன ஆகிடும், தூங்கின ரெஸ்ட்டு கிடச்சிடும். இது மாதிரி நம்ம அதுலேயும் குழந்தை இருந்தால் தேவையில்லை, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தே பெரும்பாடாக இருக்குது. இது 9 குழந்தைகளை அந்த காலத்தில் எப்படி தான் சமாளித்தாலோ தெரியல. இங்கே இப்படி மாதிரி இவா இருக்கா. இவாளை இந்த பிராச்சீன இந்த பரிகை என்ன பண்ணினா, நீங்கள் தபஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் குழந்தைகளை பார்த்து அவெல்லாம் தபஸ் பண்ணணும்னு குருவாயூருக்கு வந்தாலாம். பட்டத்திரி சொல்கிறார், ததாபவத் தீர்த்த நிதம் சமாகதாக, இந்த தீர்த்தத்துக்கு வந்தால் தானே அப்படின்னு பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்க, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறார் குருவாயூரப்பனை. அப்போ குருவாயூரப்பன் அப்போ இல்லை, குளந்தான் இருந்தது. அது குருவாயூரப்பன் அப்புறம் தான் வந்தார். அந்த இடம் மம்மியூரப்பனுக்கு சொந்தம். அதனால் அங்கே மம்மியூரப்பன் பிரத்யட்சமானார். என்ன வேணும்னு கேட்டார். என்ன வேணும்னா அவள் சொன்னால், எங்களுக்கு குருவாயூரப்பனை பார்க்கணுன்னு ஆசை, நீங்கள் பாகவதாரணும், அதனால தான் உங்களை பார்க்க நானே வந்தேன். இந்த வரைக்கும் ஆச்சரியம், எந்த சிவனை தேடுறதுக்கு பார்க்குறதுக்கு ராவணன் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அந்த சிவன் இந்த பிரதேசங்களை தானே தேடிந்து வரான். ஏன்னா குருவாயூரப்பனை பார்க்கணுன்னா ஆசைப்பட்டாலே சிவன் அனுகிரகம் பண்ணுவாராம். அப்படி நிறைய பக்தருடைய கதை இருக்குது. அந்த சிவன் அவர்களுக்கு ருத்ரகீதம்னு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இதுக்கு யோகாதீசம்னு பேர். ருத்ரன் சொன்னதுனால ருத்ரகீதம்னு பேர். 24வது அத்தியாயத்தில் 33லேருந்து ஆரம்பித்து உள்ள ஸ்லோகங்களுக்கு ருத்ரகீதம்னு பேர். அழகான ஸ்தோத்திரம். காலம்புற இருந்து கை குவிச்சுட்டு இதை யார் சொல்கிறாலோ அவளுக்கு குருவாயூரப்பன் என்ன வேணும்னாலும் கொடுப்பான், முக்கியமாக ஞானம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறார். ஜிதந்த ஆத்மவித்ய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதாராதசாராத்தம் சர்வஸ்மை ஆத்மனே நமகா. ஜிதந்தே ஆத்மவித்ய ஸ்வஸ்தயே. அழகான எல்லா ரூபத்திலையும் பகவான் குருவாயூரப்பன் தான் இருக்கான் என்று சொல்லி, எல்லா ரூபத்திலையும் சூரியனாகவும் சந்திரனாகவும் அக்னியாகவும் எல்லாம் குருவாயூரப்பனாக இருந்தால் கூட குருவாயூரப்பன் ஒரு ரூபம் இருக்கே, அதுதான் அழகு. அதனால் சொல்கிறார், தரிசனம் நோ திதிர்ச்சூணாம் தேகி பாகவதார்ச்சிதம். பாகவதாலாம் எந்த குருவாயூரப்பனை பூஜை பண்ணுறாலும் அந்த ரூபத்தை எனக்கு காட்டணும். அது சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியாக இருக்கிற அந்த ரூபத்தை காட்டணும் என்று பிரார்த்தனை பண்ணி குருவாயூரப்பட்ட என்ன வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே சிவபெருமானே சொல்கிறார், க்ஷணார்த்தேனாபி துலயேன ஸ்வர்க்கம் நாமுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. க்ஷணார்த்தேனாபி துலயே. அரட்சணம் சத்சங்கத்தில் எந்த ஆனந்தம் இருக்கோ அது சொர்க்கத்துலேயும் இல்லை, பிரம்மலோகத்துலேயும் இல்லை, வைகுண்டத்துலேயும் இல்லைங்கிறார். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, நீங்கள் கூட உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றீங்க. நான் சொர்க்கமும் போனதில்லை, நான் பிரம்மலோகமும் போனதில்லை, நான் வைகுண்டம் போனதில்லை. ஆனால் எல்லா ஊருக்கும் போனவர் இந்த சிவன் பரமேஸ்வரன். அவர் சொல்கிறார், நான் எல்லா ஊருக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த சத்சங்கத்தில் உள்ள ஆனந்தம் எங்கேயும் கிடையாது. அதனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது சத்சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது சொல்லித்தரார். அதானகம்பிரேஸ்தவ கீர்த்தி தீர்த்தயோகோ அந்தர்பகிஸ்நான விதூதபத்மனாம் பூதேஷ்வனுக்ரோச சுசத்வசீலினாம் சியாத் சங்கமோனுகிரகேஷணஸ்தவ. இதுவும் அழகான பிரார்த்தனை. 58வது ஸ்லோகம். அந்த எந்த சத் சங்கம் வேணும்னா அந்த சாதுக்கள் எப்படி இருப்பான்னா, அந்த சாதுக்கள் 2 ஸ்நானம் பண்ணுவானாம். வெளியில் ஒரு ஸ்நானம், உள்ளுக்குள்ள ஒரு ஸ்நானம். அந்த பகிஸ்நானம். எது அந்த ஸ்நானம், எது பகிஸ்நானம்னா
தவ கீர்த்தி தீர்ச்சயோகோ, பகவானுடைய அந்த புகழை பாடுறது இருக்கே, இந்த புகழை கேட்குறோமே, இதெல்லாம் ஒரு ஸ்நானம். இப்போ போயிட்டு மறுபடியும் ஆற்றுல போய் குளிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவே ஒரு ஸ்நானம். இது ஒரு ஞான ஸ்நானம். அதான் ஏதோ யாரெல்லாம் ஞான ஸ்நானம் சொல்லிட்டு இருக்கா. ஒரிஜினல் ஞான ஸ்நானம் இதுதான். பாகவத கங்கையில் குளிக்கிறோம். இது அந்த ஸ்நானம். பகிஸ்நானம் வெளியில் உள்ள பகவானுடைய பாத தீர்த்தத்தில் குளிக்கிறது. அப்பேற்பட்ட சாதுக்களுடைய சத்சங்கம் எங்களுக்கு வேணும் என்று சிவன் சொல்லித்தர, அதே மாதிரி அவள் ஜபம் பண்ணினா. அப்புறம் குருவாயூரப்பன் வரப்போகிறார். இதுக்கு நடுவில் அவள் அப்பா பிராச்சீன யாகம் பண்ணிட்டு இருக்காரே, நாரதர் புரஞ்சன உபாக்கியானு ஒரு கதையை சொன்னார். புரஞ்சன உபாக்கியாங்கிற கதை முக்கியம் இல்லை, அதனுடைய சாரம் என்னடனா, இந்த உடம்பு ஒரு வாடகை வீடு மாதிரி 100 வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்கு இந்த உடம்பு. சில பேர் அந்த வாடகை வீட்லேயே அப்பப்போ ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு தான் சொந்தம்பா. சில பேர் வாடகை வீட்டில் ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரி, சில பேர் தலைக்கு பிளாக் வாஷ் அடிச்சுப்பா, சில பேர் ஓடு மாற்றுற மாதிரி பல்லு மாற்றிப்பா. அப்பப்போ இதில் உடம்பு ரிப்பேர்லாம் பண்ணுறோம். ரிப்பேர்லாம் சில பேர் கண்ணு மாற்றிக்கிறா, இப்போ எல்லாமே மாற்றி வைக்கிறாப்ப, எது வேணால் மாற்றிக்கலாம். பல்லு மாற்றிக்கிறா, அவள் பல்லு வாங்கி கட்டிக்கிறா. இருக்கிற டாக்டர்லேயே பல்லு டாக்டர் தான் ரொம்ப பைசா ஜாஸ்தியாக. ஏன்னா அவர் எல்லா சொத்தையும் கொடுக்குறார். சொத்தைனா சொத்தை பல்ல கொடுக்குறார், சொத்தையும் பல்லையும் கொடுக்குறார், சொத்தையும் கொடுக்குறார். ஏன்னா அது எல்லாம் 1-2 தான் இருக்குது, கண்ணு காதலாம், அது 32 இருக்குது. அதனால் ஒரு பல்லுக்கு எவ்வளோ காசுன்னு நிறையாவா வச்சுருக்கா. அப்போ தான் பகவானுடைய கருணை தெரியாது. இந்த டாக்டர்லாம் ஒரு பல்லுக்கு எவ்வளோ வாங்குறா, பகவான் 32 பல்லு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு நமக்கு. ஒரு கிட்னி வாங்குறதுக்கு எவ்வளோ காசு செலவாகுது, ஆனால் பகவான் 2 கிட்னி ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். பகவான் ஒன்றுமே கொடுக்கலேங்கிறாலே, நமக்கு உடம்புல எவ்வளோ கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள சாதனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இதை சில பேர் ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு தான் சொந்தம் நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு இந்த வாடகை வீட்டை விட்டு கிளம்பணும். அது கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சொந்த வீடு எதிரானா பகவானுடைய திருவடி. அறம் பொருள் இன்பம் வீடு, தமிழில் வீடுனாலே மோட்சம்னு இது. அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக பாம்பேயில் வீடு வாங்குறதுக்கே கோடிக்கணக்காக செலவாகிறது. நீங்கள் பாட்டு வைகுண்டத்தில் வீடு வாங்கணுங்கிறீங்களே, வைகுண்டத்தில் வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ கோடி செலவாகும்னா, எங்கள் குருநாதர் சொல்லுவார், வைகுண்டத்தில் வீடு வாங்குறதுக்கு பைசாவே செலவு இல்லையாம். இங்கே ஹரின்னு சொன்னால் போகிறோம், அங்கே சரின்னு புக் பண்ணிடுவார் பகவான். நீ சொல்ல வேண்டு ஹரி சொன்னால் போகிறோம். ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 हरि चरण कमल ध्यान करो, हरि करो, हरि 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 स्मरण करो, हरि 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 मुकुंद माधव सेवा करो, मुकुंद माधव सेवा करो, मुरगर गिरिधारी भजन करो, मुरगर गिरिधारी भजन करो, हरि 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 स्मरण करो, हरि हरि करो. ஹரி ஹரி நீங்கள் சொன்னால் போகிறோம், பகவான் நமக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருவா என்று சொல்கிறார். அந்த 12 வாடகை, இது வாடகை வீடு, இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதனால் இந்த வீட்டை பற்றியே ஒரு பாட்டு பாடுவார் பாகவதாரெலாம். வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே, பூவி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. தேகம் மாம்சமூட்டை பல ஜந்துக்கள்கெல்லாம் வேட்டை, தேகம் மாம்சமூட்டை பல ஜந்துக்கள்கெல்லாம் வேட்டை, ஓகோ ஆனந்த கோட்டை உயிர் ஓடிடைய துணை பாட்டை, ஓ ஆனந்த கோட்டை உயிர் ஓடிடைய துணை பாட்டை, வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையிலே ஓடு, இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையிலே ஓடு,
உடல் ஒன்றுக்கும் உதவாத கூடு, உடல் ஒன்றுக்கும் உதவாத கூடு, இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடு, இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடு. பூமி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. நல்ல வேளை பகவான் இந்த உடம்பை படைச்சி மேலே ஒரு பாலிஷ் போட்டிருக்காங்க, இந்த தோல் போட்டு வச்சுருக்காங்க. தோல் போட்டு வைக்காமல் வெறும்னா உழுக்குல தான் தெரிகிற மாதிரி வச்சுருந்து வச்சுக்கோ. நாய் கழுகு காக்கா எல்லாம் போது அடிக்க கடிக்க வரும், கிட்ட வரும், கம்பை வச்சுட்டே சுற்றிட்டே ஈ முக்கியம். நல்ல வேலை வெளியில் தெரிகிற மாதிரி வைக்காமல் மேலே ஒரு பாலிஷ் போட்டு பெயிண்ட் அடித்து விட்டதுனால போயிட்டு இருக்கோம் நிம்மதியாக. இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடுங்கிறான். பெண்டு பிள்ளைக்கென்ன வாட்டம், நம்மை பிடுங்கி தின்பதில் நாட்டம். பெண்டு பிள்ளைக்கென்ன வாட்டம், நம்மை பிடுங்கி தின்பதில் நாட்டம். கையில் உண்டான போது கொண்டாட்டம், செல்வம் ஒழிந்தால் சகலரும் ஓட்டம். கையில் உண்டான போது கொண்டாட்டம், செல்வம் ஒழிந்தால் சகலரும் ஓட்டம். ஓட்டம் வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. எண்ணிக்கை இல்லாமல் இங்கே முன்னம் இருந்தவரெல்லாம் எங்கே, எண்ணிக்கை இல்லாமல் இங்கே எல்லாம் எங்கே. நாம் அண்டி போக வேண்டும் அங்கே, வேதநாயகம் சொல்லும் பாங்கே. நாம் அண்டி போக வேண்டும் அங்கே, வேதநாயகம் சொல்லும் பாங்கே. போவி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. தாழ்வில்லாத நமது சுவாமி தாளை தேடி ஓடு, புவி வாழ்வை நம்பாதே. நம்முடைய பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறான் பிரஜனோபாக்கியானுடைய சாரமாக. இதன் பிறகு அந்த பிரச்சேதசுகளுக்கு பகவான் தரிசனம் கொடுக்கிறார். அவர்களுடைய அழகான ஸ்தோத்திரம். அவர்களை பார்த்து பகவான் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 10 பேரும் ஒன்றா இருப்பீங்களே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, மாரிஷான்னு பேர், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குங்கோ. உடனே அவா கேட்டால், கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் இருந்தால் அது பந்தம் ஆகிடுங்கிறாள், எங்கள் கிரகஸ்தாசிரமம் பந்தம். அப்போ பகவான் சொன்னான், கிரகஸ்தாசிரமம் பந்தமாக எப்போ ஆகும்னா, என்னை நினைக்காம இந்த குடும்பத்திலே இருந்தால் தான் பந்தமாகும். நடுவில் என்னை நினச்சிங்கோ. மத் வார்த்தா யாத்த யாமானாம் ந பந்தாய கிருகாமதாம். என்னை பற்றி பேசிகிட்டே இருந்தால் மாமியும் மாமாவும், மாமா பாகவதம் படிக்கிறார், மாமி அஷ்டபதி பாடுறார், நாராயணியம் படிக்கிறான்னா அந்த குடும்பமே வைகுண்டம்தான். கார்கஸ்தியமேதற்கில மோட்ச துல்லியம் என்று குருநாத் இங்கே பகவானே சொல்கிறான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ. ஒருவேளை குடும்பத்தில் இருந்து என்னை மறக்கிற மாதிரி ஆகிடுதுன்னா நானே அடிக்கடி யாராவது சாதுக்களை அனுப்பிச்சு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னார். அது மாதிரி அவளுக்கு கொஞ்சம் நாளைக்கு மறந்து போயிடுத்து. இந்த ஜிதந்தே ஆத்மவித்துரியம் மறந்து போயிடுது. ஜின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஞாபகமே வரலை. அப்போ நாரதர் மறுபடியும் வரார். நாரதர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணார்னு கடைசி அத்தியாயத்தில் நாரதர் பண்ணக்கூடிய உபதேசம், தஜ்ஜன்ம தானி கர்மாணி ததாயுஷ் கர்மனோவச்சா என்றெல்லாம் இங்கே உபதேசம் பண்ணுறார். கிம் ஜென்மபி ஸ்திபிர்வேக 3 ஜென்மாம்பா பிராமணனுக்கு ஸ்பெஷல். சாதாரணமாக 2 ஜென்மா நமக்கு தெரியும். த்விஜஹான்னு பிராமணனுக்கு பேர். அம்மா கிட்டேருந்து பிறக்கும்போது ஒரு ஜென்மா, பூனர் போட்டால் இன்னொரு ஜென்மா. அப்புறம் யாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது படிக்கணும், அப்போ இன்னொரு ஜென்மா ஆகும். சௌக்ல சாவித்திர யாக்கியகைஹி என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் கூட, ஆனால் பக்தி இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் பகவானை பக்தி பண்ணணும். பகவானை பக்தி பண்ணுறதுக்கு தனியாக ஏகப்பட்ட தெய்வத்தை தெரிய போகணுன்னு அவசியம் இல்லை. இப்படி மரத்தினுடைய வேரில் தண்ணி விட்டால் எல்லா இடத்துக்கும் போகுமோ, அது மாதிரி குருவாயூரப்பனுக்கு ஒரு பூவை போட்டாலே எல்லா தெய்வங்களும் சந்தோஷமடையும். அந்த குருவாயூரப்பனை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, குருவாயூரில் மாத்திரம் இருக்கான்னு சிக்காத, எல்லா ஜீவன்கிட்டையும் பகவான் தயையா சர்வபூதேஷு, எல்லா ஜீவனிடத்துலையும் தயையை காட்டணும். எது கிடைக்கிறதோ அதில் சந்தோஷப்படணும். சந்துஷ்டியா ஏனகேனவா, ஓரளவு நம்ம மனசு இந்திரியங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இப்படி இருந்தாலே பகவான் சந்தோஷப்படுவான் என்று சொல்ல உடனே பிரதேசர்கள் உபதேசத்தை கேட்டார்கள். இதுவரையும் உபதேசம் கேட்டுருக்கிறது யார்? மைத்திரையர்கிட்ட விதுரர். விதுரர் சொல்லிட்டார், இனிமேல் என்னால் உபதேசம் கேட்க முடியல, அந்த பகவானுடைய ஞாபகமாகவே இருந்து நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்பும் பொழுது 2 இடத்துல கிளம்பினாராம். ததார மூர்னா சரணம் ஹிருதா ஹரேகே பிரவருத்த பக்தியா பிரவருத்த பாவோ அஸ்திருகலாகுலோ
முனேகே ததார மூர்த்னா சரணம். மைத்ரேயருடைய சரணத்தை சிரசிலையும் ஹரிச்சரணத்தை ஹிருதயத்திலையும் எடுத்துட்டு விதுரர் கிளம்பினார். இந்த 4வது ஸ்கந்த சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு ஆயுள் தனம் யசஸ்வஸ்தி கதிம் ஐஸ்வர்யம், ஆயசு தனம் கதி ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்குங்கிறோம். இது சாதாரண ராஜாக்கள் தான் இதில் நிறைய துருவன்கிற ராஜா, பிரச்சேசுகள்ங்கிற ராஜா, பிருத்துங்கிற ராஜா, பிராச்சீன பரிகசுங்கிற ராஜா, எல்லாம் ராஜாக்கள் தானே தான். இவெல்லாம் ராஜாவாக இருந்தால் கூட ராஜ்யாம் ஹரியர்பிதாத்மனா, அவள் எல்லாரும் பகவானிடத்தில் மனசை செலுத்தினால அவள் பாகவதம். இந்த பாகவதாவுடைய கதையை கேட்கறதுனால நமக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும். நான் விரும்பின மோட்சம் கிடைக்கும்னா யாரும் வரமாட்டான். நடுவில் அப்பப்போ இது மாதிரி சொல்லணும். அதனால தான் பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்காக வெறும் வார்த்தை இல்லை, சத்தியம் அதுதான். இதோட 4வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே நாளைக்கு 5வது ஸ்கந்தத்தை சிரவணம் பண்ணுவோம். இப்போ குரு கீர்த்தனம், பாகவத ஆரத்தி, அதன் பிறகு இன்றைக்கி மண்டல காலம் லாஸ்ட் நாள், அதுக்கு சனிக்கிழமையாகவே அமைஞ்சு போச்சு. ஏன்னா ஐயப்பனுக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி ஐயப்பனுடைய பூஜையும் அங்கே நடக்கும். ஸ்வஜனகிருதமல்ல சரோவர விகசித சரசீருகமிருது சரணா கம்பீர கமன கருணாயதனயன கலாதர சீதலவதனா லலித விஷால லலாட்ட விபாசித கோபி சந்தன திலகா जय जय कलिमदहरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदुवचना हेम शैल समतीरमुदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोल प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत पशुतर मरुभूमौ सरतां पतिपति परिपततां प्रतिपदललितं त्वां त्यक्त्वा परमसुखं पुदरा देवाय परमपदे भगवान् भक्तर परिपालन गुणवान् कमलभवाय कृपया त्वां निजकमलमुखेन ददौ देवा जय जय भागवत रसभरितं दिव्यं नारायणमुदगलितं नलिनासनदेव तददौ नारदमुनये त्वां देवा जय जय भागवत आलोड्याखिलशास्त्रं भगवान् अनवप्यमनशान्तिम् आस्वाद्यातुलरसं ते शाश्वतमानन्दमापरं देवा जय जय भागवत निगमान्तकरोर्गलितं मधुरं निरवध्यपदलसितं निर्गुणनिष्ठोऽपि श्रीशुको नित्यं विवरित्वां देवा जय जय भागवत कलिमलहरणं त्वां कृत्वा कैवल्यसुखप्रदं कृष्णप्रेमनिमग्नं कृष्णपदाम्बुजमाप देवा जय जय भागवत जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत। जय बोलो भागवत भगवान की जय। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।
पर्जन्यः पृथिवी सस्यसारिणी देशोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अदनास्तनाः सन्तु जीवन्तु सरदां शतं लाभस्तेषां जयस्तेषां कुतस्तेषां पराभवः येषामिन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठितः मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलं भक्तवत्सल भक्तकोलाहलस्वामिन् सर्वमङ्गलमस्तु ते मङ्गलं सद्गुरुभ्योऽस्तु वैष्णवेभ्योऽस्तु मङ्गलं मङ्गलं माधवायास्तु प्रेमिकायास्तु मङ्गलं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा विद्यात्मना वा कृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जनार्दना।